பலம் கொண்ட நாடுகள் பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளை அடக்குவதற்காக பொருளாதார தடைகளை விதிப்பது வழக்கம். அந்த வகையில மிக அண்மைய நாட்களாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் தங்களுடைய நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிப்புகளை மேற்கொண்டிருக்கிறார். டாரிஃப் போட்டிருக்கிறாரு. தன்னுடைய மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்த கனடா மேலேயே மிக அதிகமான வரிகளை சுமத்தி இருப்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. மொத்தமாக 220 மில்லியன் ஈரானுடைய ரியால்களை ஒருவர் தனிநபர் சம்பளமாக பெற்றுக்கொள்வார். அது 108 அமெரிக்க டாலர்களாக மாறுகிறது. வெறும் 108 அமெரிக்க டாலர்கள். ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் அந்த நாட்டினுடைய கரன்சி வேல்யூவை வச்சு தான் உலக அளவில் பெரும்பாலும் பார்க்கப்படுகிறது. கரன்சி வேல்யூ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது. எது எப்படி போனாலும் ஒரு நாட்டுக்கு தேவையான வருமானம் ஏற்றுமதி இறக்குமதியை கொண்டுதான் அவர்கள் உள்வாங்குவதும் வெளியில் அனுப்புவதுமாக செயல்பட்டு வருவாங்க. இதுதான் பெரும்பாலும் நாடுகளுடைய வருமானத்தின் அடிப்படையே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் எல்லா நாடுகளும் தங்களுடைய வருமானத்திற்கு ஏதாவது ஒரு வழியை கையிலே வைத்திருக்கிறார்கள். நம்ம நாடு டூரிசத்தை பெரும்பாலும் நம்பி இருக்கிறோம். அவ்வப்போது விவசாயத்தையும் நம்பி இருக்கிறோம். இப்பொழுதுதான் நம்ம நாட்டுக்குள்ள தொழிற்துறைகள் வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மால்டிவ்ஸாக இருந்தால் அவங்க மொத்தமாகவே டூரிசத்தை நம்பி இருக்கிறாங்க. இந்தியா டூரிசம் உட்பட பல வகையான வருமானங்களையும் நம்பி இருக்கிறது. அரபு நாடுகளை பொறுத்தவரையில பெரும்பாலும் பெட்ரோலிய ஏற்றுமதி பொருட்களையே அவர்களுடைய வருமானமாக நம்பி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில வரக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக பலம் கொண்ட நாடுகள் பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளை அடக்குவதற்காக பொருளாதார தடைகளை விதிப்பது வழக்கம். அந்த வகையில மிக அண்மைய நாட்களாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் தங்களுடைய நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிப்புகளை மேற்கொண்டிருக்கிறார். டாரிஃப் போட்டிருக்கிறாரு. தன்னுடைய மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்த கனடா மேலேயே மிக அதிகமான வரிகளை சுமத்தி இருப்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழ்நிலையில கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீதான ஒரு பாரிய யுத்தத்தை தொடுத்திருந்தார்கள். 40 நாட்கள் முதல் கட்ட யுத்தம் நடைபெற்றது. அதற்கு பிறகு அமெரிக்கா மாத்திரம் ஈரான் மீது 12 நாட்கள் யுத்தத்தை தொடுத்திருந்தது. இந்த 40 நாள் யுத்தம், பிறகு வந்த 12 நாள் யுத்தம், இதற்கு முன்பதாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடைபெற்ற 12 நாள் யுத்தம். இப்படி இந்த 3 வகையான யுத்தங்கள் மூலமாகவும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை தோற்கடிக்க முடியவும் இல்லை. அவர்கள் நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்பதை உரிமை கோரவும் முடியவில்லை. மொத்தத்தில் யுத்தத்தில் இராணுவ ரீதியாக ஈரான் ஜெயித்து விட்டது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரான் மேல பலவிதமான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்திருக்கிறது. ஏன் ஐரோப்பிய நாடுகள் கூட பலகட்ட பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது. ஈரான் அணு ஆயுதம் செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை சுமத்தித்தான் இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடைகளூடாக பலவிதமான சங்கடங்களுக்கும் சிக்கல்களுக்கும் பொருளாதார நெருக்கடிக்கும் தள்ளப்பட்டிருந்தது ஈரான். இந்த நிலையில தான் 40 நாட்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவால் வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் 12 நாட்கள் யுத்தம் செய்தும் வெற்றி பெற முடியவில்லை. தற்போதைய சூழல்ல ஈரானை இராணுவ ரீதியாக தோற்கடிக்க முடியாது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய நம்பர் 1 இராணுவ தோல்வியாக இது பார்க்கப்படக்கூடிய சூழலில் தான் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதினூடாக பொருளாதார அடக்குமுறைகளை செய்வதனூடாக ஈரானை தோற்கடிக்க முடியும், ஈரானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும், ஈரான் அமெரிக்கா சொல்வதை கேட்க செய்ய முடியும் என்கிற இடத்திற்கு அமெரிக்கா வந்திருக்கிறது. அந்த வகையில ஈரான் மீது பலத்த பொருளாதார நெருக்கடியை அமெரிக்கா உண்டாக்கி இருக்கிறது. ஈரானோடு தொழில் செய்கிற, ஈரானோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிற, ஈரானுக்கு ஏற்றுமதி செய்கிற அல்லது ஈரானிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிற நாடுகளுக்கும் தாங்கள் பொருளாதார தடைகளை விதிப்போம் என்கிற எச்சரிக்கையையும் அமெரிக்கா விடுத்திருக்கிறது. இந்த எச்சரிக்கைகள் ஈரானுக்குள்
மிகப்பெரியதொரு பொருளாதார அழுத்தத்தை கொடுக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் நேற்றைய தினம் அல் ஜசீராவினுடைய அரபு தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில பொருளாதார முடக்கங்களால் எங்களை சரணடைய செய்ய முடியாது, நாங்கள் முடங்கி போய்விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் இதே கருத்தை வலியுறுத்துகிறார். அதே நேரம் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாவும் தாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலேயே ஈரானியர்களுக்கு ஏற்படுகிற பொருளாதார அழுத்தத்தினால் அவர்கள் சரணடைய மாட்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இராணுவ ரீதியாக அவர்களை தோற்கடிக்க செய்ய முடியவில்லை என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பொருளாதார ரீதியாக நாட்டுக்குள் மிகப்பெரியதொரு அழுத்தத்தை ஈரான் சந்திக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. வெளியில ஈரானுடைய தலைவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பேசிக்கொண்டாலும் உள்நாட்டுக்குள்ள பொருளாதார அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆல்ரெடி ஈரான் மீது இருந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் 2024 மட்டுமே ஈரான் 150க்கு மேற்பட்ட நாடுகளோடு 55 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான விற்பனைகளை பொருட்கள் ஏற்றுமதிகளை செய்திருக்கிறது. இதிலே முதன்மையாக சீனா, இரண்டாவது இடத்திலே UAE ஐக்கிய அரபு அமீரகம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த சூழல்ல தான் தற்போது ஈரான் மீது அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகளும் ஈரானுக்கு மிக பெரும் அழுத்தமாக மாறியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை தொடங்குவதற்கு முன்பாக வரைக்கும் அமெரிக்காவினுடைய $1 ஈரானுக்குள் 1.6 மில்லியன் என்கிற அளவுக்கு பெருமதி சொல்லப்பட்டு வந்தது. அதாவது அமெரிக்காவினுடைய $1 ஈரானுடைய பணமாக இருக்கிற ரியால்ல 16 லட்சமாக மதிப்பிடப்பட்டது. இப்பொழுது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய தடைகளுக்கு மத்தியில் அமெரிக்காவின் $1 என்பது ஈரானுடைய பெருமானத்தில் ஈரானுடைய கரன்சி வேல்யூ பிரகாரம் 20 லட்சங்களாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் அமெரிக்காவினுடைய $1 இன்றைய தினத்தில் 329 ரூபாயாக மதிக்கப்படுகிறது. $1 கொடுத்தோம்னா ஸ்ரீலங்கன் மணி 329 ரூபா தருவாங்க. இவ்வளவு தானே தவிர, ஆனால் அமெரிக்காவினுடைய $1 கொண்டு போய் ஈரானுக்குள்ள கொடுத்தீங்கன்னா அவங்க 20 லட்சங்கள் தருவார்கள். அந்த அளவுக்கு பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது. ஈரானுடைய கரன்சி வேல்யூ குறைந்து இருக்கிறது. இது ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பின்னடைவாக பார்க்கப்படக்கூடிய சூழல்ல தான் அல் ஜசீரா அரபு தளம் ஈரானுக்குள் பொதுமக்களிடத்தில் பேட்டிகளை எடுத்திருக்கிறார்கள். அதை ஒரு கட்டுரையாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள், வீடியோவாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரையிலே அவர்கள் பெயர் குறிப்பிடுகிற நபர்களுடைய பெயர்களை மாற்றி இருக்கிறார்கள். அது ஒரு மீடியா எத்திக்ஸும் கூட. சில தகவல்களை தரக்கூடியவர்களுடைய சோர்ஸை மறைப்பாங்க. அதை எந்த அரசாங்கங்களும் கேட்கவும் கூடாது. இந்த நிலையில தான் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த ஆர்டிக்கல் பிரகாரம் ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் யுத்தத்திற்கு முன்பதாக எந்த விலைக்கு விற்கப்பட்டது, யுத்தத்திற்கு பின்பதாக என்ன விலைக்கு விற்கப்படுகிறது என்பதை அலசி இருக்கிறது அல் ஜசீரா. யுத்தத்திற்கு முன்பதாக 2 மில்லியன் ரியால்களுக்கு, அதாவது 20 லட்சம் ஈரான் ரியால்களை கொடுத்து 4 கிலோ தக்காளி வாங்க முடியும், 1/2 கிலோ கோழி இறைச்சி வாங்க முடியும், 1 லிட்டருக்கும் குறைவான சமையல் எண்ணெயை வாங்க முடியும், குக்கிங் ஆயிலை வாங்க முடியும். இது 20 லட்சம், அதாவது $1 வாங்க முடியுமான பொருட்களாக இருந்தது. இன்றைக்கு யுத்தத்திற்கு பிறகு அதே $1 20 லட்சம் ஈரானுடைய ரியால்களுக்கு ஏறக்குறைய தக்காளியினுடைய சராசரி விலை 71% அதிகரித்திருக்கிறது. கோழி இறைச்சியினுடைய விலை 74% அதிகரித்திருக்கிறது. சமையல் எண்ணெய் குக்கிங் ஆயிலுடைய விலை 177% அதிகரித்திருக்கிறது. அதாவது 20 லட்சம் ரியால்களுக்கு என்ன வாங்கினாங்களோ அதை இப்பொழுது வாங்க முடியாத நிலை உருவாகி இருப்பது மட்டுமல்லாம, நீரிழிவு நோயாளிகளுக்கு உயிர் வாழ்வதற்கு மிக அவசியமாக இருக்கக்கூடிய இன்சுலினுடைய விலை 642% விலை உச்சம் தொட்டிருக்கிறது, அதிகரித்திருக்கிறது. பாராசிட்டமோல், இங்க இருக்கிற நம்ம நாட்டில் பெனடோல் யூஸ் பண்ணுவோம், பாராசிட்டமோலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாராசிட்டமோல், செட்டமோல் இது எல்லாமே ஒரே வர்க்கத்தை சேர்ந்தது. இந்த பாராசிட்டமோல் வகையை சேர்ந்த டேப்லெட்டுகள்
93% விலை அதிகரித்திருக்கிற அதே நேரம் அரசாங்கத்தினால் மானிய விலைக்கு கொடுக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கான பால் பவுடர், பால் மாக்கள் கூட 95% விலை அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு ஆபத்தான பொருளாதார இறுக்கம் ஈரானை சூழ்ந்திருக்கிறது என்பதை ஈரானுடைய பொருட்களின் விலையேற்ற பட்டியல் முன்னால் நீங்க பார்க்க முடியும். அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலை நம்ம உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா $1 என்னென்னலாம் வாங்க முடியும், அங்க அந்த நாட்டு ரியால்ல என்ன ரேட்டுக்கு அது போய்கிட்டு இருக்குது என்பதை நீங்க கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த 20 லட்சம் 30 லட்சம்ங்கிறதெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய செய்தியாகவே இருக்கும். இதே மாதிரி நீங்க வியட்நாமுக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு ஷூ எவ்வளவுன்னு கேட்டால் 4000 ரூபா, 5000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபான்னு சொல்லுவாங்க. இதையே வியட்நாமில் ஒரு ஷூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3 கோடி 5 கோடி அந்த மாதிரி சொல்றாங்க அந்த நாட்டு கரன்சிக்கு. இல்லைன்னா டாலர்ல $150 $200 இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பணவீக்கத்தில் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது ஈரான் என்பதை நாம் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரான் மீதான பொருளாதார தடைகள், பிறகு நடைபெற்ற யுத்தங்களால் ஏற்பட்ட உள்நாட்டு பொருளாதார இழப்புகள், அதே போன்று தொழிற்சாலைகள் அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. உள்நாட்டுக்குள்ள மூலோபாய மத்திய நிலையங்கள் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. ஈரான் இராணுவ ரீதியாக எவ்வளவு உச்ச பலமாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக மிக கடுமையான இறுக்கத்துக்குள் இருக்கிறது. ஆனால் அதை சமாளிக்கும் விதமாக அவங்க வெளிநாடுகளில் இருந்து தரை வழியாக பொருட்களை இறக்குமதி செய்கிறார்கள். அதிலே எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் பணவீக்கம் என்பது தவிர்க்க முடியாத, தாங்க முடியாத உச்சத்திற்கு போய்கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல மார்ச் 2027 எடுக்கப்பட்ட கணிப்பின் பிரகாரம் ஈரானுடைய ரன்னிங் பட்ஜெட்ல இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு தனி நபருக்கான அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியமாக 166 மில்லியன் ஈரான் ரியால்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 166 மில்லியன் ஈரான் ரியால் என்று சொன்னா அமெரிக்க டாலர்ல வெறும் $82 மட்டும்தான். அதே மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள், மேலதிக கொடுப்பனவுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக 220 மில்லியன் ஈரானுடைய ரியால்களை ஒருவர் தனிநபர் சம்பளமாக பெற்றுக்கொள்வார். அது 108 அமெரிக்க டாலர்களாக மாறுகிறது. வெறும் 108 அமெரிக்க டாலர்கள் என்பது இலங்கை பணத்திற்கு சுமாராக 35,000 ரூபாய்கள். இவ்வளவுதான் அவர்களுடைய சேலரியாக இருக்கிறது. ஆனால் வருமானம் கம்மி, செலவு அதிகம் என்கிற நிலைக்கு தற்போது ஈரானியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ஈரான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு கேட்டா, அவங்க எதையுமே கொஞ்சம் பொறுத்து போகிறவங்களாக இருப்பாங்க. எவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும், எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும், நாங்கள் ஈரானியர்கள், நாங்கள் பாரசீகத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் ஜெயிக்கணும், நாங்கள் தோத்துறக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார்கள். கடந்த 70 ஆண்டுகளாக அவங்க இந்த மாதிரியான பல பொறுமைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அமெரிக்கா இந்த பொருளாதார தடையை விதித்திருப்பதே அவர்களுடைய பொறுமையை சோதிப்பதற்காகத்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரானியர்கள் பொறுத்து பொருளாதார தடைகளையும் ஜெயிப்பார்களா, இல்லை என்றால் இதிலே தோல்வி அடைவார்களா என்பது காலம்தான் போகிற போக்கில் முடிவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் ஹொர்முஸை இதுவரைக்கும் திறக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஈரான். அடுத்த கட்டமாக ஹூத்திகள் யமன்ல இருக்கக்கூடியவங்க, ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்கள், அவர்களும் ரெட் சீல பாபல் மந்த பகுதிகளில் சவுதியினுடைய கப்பல்கள் செல்வதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இந்த சூழல் தான் தற்போது மத்திய கிழக்கில் மிக அதிர்ச்சிகரமான சூழலாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து மனிதர்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.